மூடு மூடு டாஸ்மாக மூடு, மூடு மூடு டாஸ்மாக மூடு பதாகை ஏந்தி இதே மு.க.ஸ்டாலின் அவர்கள் அப்போ எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொன்னார்? டாஸ்மாகை மூடுன்னு முழங்கினார்ல. கவிஞர் கனிமொழி ஒரு படி மேலே போய் அந்த அம்மா என்ன பதிவு பண்ணாங்க? இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் அதிகம், இதற்கு காரணம் டாஸ்மாக் மதுக்கள் பதிவு பண்ணாங்களா இல்லையா? நீங்கள் ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் ஆக போகுதே, என்ன ஆச்சு? உறுதிமொழி எங்கே போச்சு? ஆக கள்ளச்சாராய மரணமே 100 பேர். ஆமாம், அதாவது கள்ளச்சாராயம் பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராய சாவு ஏற்பட்டது பீகார் மாநிலம். அங்கே வந்து 9 ஆண்டுகளுக்கு முன்பு நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு பூரண மது விலக்கை கொண்டு வந்தது. அங்கே சாராயத்துக்கு தடை, இறக்குமதி மதுக்களுக்கு தடை, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை, கள்ளுக்கு விலக்களிப்பு. அண்மையில் குற்ற ஆவண பதிவிடுகின்ற பொழுது பீகாரில் பூரண மது விலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துக்களும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போய் உள்ளன. குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது. இது பெருமையாக இருக்கு இல்லையா? அங்கும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன. அந்த அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது. நிவாரணம் கொடுத்தால் அது ஒரு தவறான முன் உதாரணம் ஆகிவிடும். கள்ளச்சாராய